செந்தில் பாலாஜி எப்படி உடனே வந்தார்? அவர் கரூர்காரர், அவர் அந்த கான்ஸ்டிடியூன்சியினுடைய எம்எல்ஏ எப்படி வந்தாருன்னு கேட்கிற முட்டாள் தற்குறிகளா? அவர் அங்கதான் இருந்தாரு. உடனே மினிஸ்டர் அன்பில் மகேஷ் எப்படி வந்தார் அப்படிங்கிறாங்க. அன்பில் மகேஷ் நேத்து காலையில இருந்து தஞ்சாவூர் பகுதியில் தான் பல வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு செய்தி கிடைச்ச உடனே 1.5 மணி நேரத்தில் அவர் கார் எடுத்துட்டு வந்துடுறாரு. திருச்சியில இருந்து எப்படி வந்து கரூருக்கு இவ்வளவு வேகமா வந்தார்? அட தற்குறிகளா! திருச்சியில இருந்து 3/4 மணி நேரம் போதும், 3/4 மணி நேரம் கூட தேவை கிடையாது. பைபாஸ்ல கார்ல வந்தா உடனே கரூருக்கு வந்துடலாம். இது கூட தெரியாம 2 மணி நேரத்தில் திருச்சியில் இருந்து எப்படி வந்து கரூருக்கு வந்தார் அன்பில் மகேஷ் எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. ஒன்னும் உங்களுக்கு தெரியல, அறவேக்காளா இருக்கிறீங்க, தற்குறியா இருக்கிறீங்க. இது எதுவுமே தெரியாம முட்டாள்தனமா Facebookல எழுதிட்டு இருக்கீங்க. போய் அறிக்கையை படிச்சு பாருங்க, ரொம்ப தெளிவா தெரியுது. வீடியோ இருக்கு, உங்க தலைவர் ரசிகர் விஜய் அப்படின்னு பேசுறீங்கல்ல, அவர் லைட் போட்டு விளையாடுற வீடியோ இருக்கு. அந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு அறிவு வேணா? இது மட்டும் இல்லாம என்ன சொல்றீங்க? லைட் ஹவுஸ் ரவுண்டானா பகுதியில் கொடுத்திருந்தா நாங்க இன்னும் பயங்கரமா வந்து பண்ணிருப்போம். என்ன கிழிச்சிருப்பீங்க? ரைட் ஹவுஸ் ரவுண்டானா பகுதியில் பெட்ரோல் பங்க் இருக்கு, அமராவதி ஆத்துப்பாலம் இருக்கு. மக்கள் அங்க கூடி இருந்தா விழுந்து செத்துருப்பான். இது 40 முடிஞ்சிருக்கு. 400 பேர்த்த நீங்க கொண்டிருப்பீங்க. நல்ல வேலையா கொண்டு போய் வேலுச்சாமிபுரத்துல கொடுத்தாங்க. அதுவும் என்ன போலீஸ் நிர்பந்தம் பண்ணி எல்லாம் கொடுக்கல, நீங்க ஒத்துக்கிட்டீங்க, அதனாலதான் கொடுத்தாங்க. அந்த இடத்துல ஏதோ உலகத்திலேயே முதல் முறையா அரசியல் கூட்டம் நடத்துற மாதிரி எழுதிட்டு இருக்கீங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் அதிமுக அங்க கூட்டம் நடத்திட்டு போயிருக்கு. இதே எடப்பாடி பழனிசாமி தான் அங்க பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருந்திருக்காரு. அங்க ஒண்ணு நடக்கலையே. அது எப்படி நீங்க வரும்போது பிரச்சனையா மாறிச்சு? இவ்வளவு தூரம் தற்குறித்தனமா எழுதிட்டு இருக்கீங்களே, அடிப்படையில் ஒரு கேள்வி உனக்கு கேட்க தோணுதா? விஜய் ஏன் 12 மணி, அதாவது 12:45 வர வேண்டியவர் 7 மணிக்கு வந்தார்? இந்த ஒரு கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்ல. ஆனா நீங்க கண்டதை எழுதிட்டு இருக்கீங்க. இதை விட இன்னொரு சிம்பிளான ஒரு கேள்வி, இதே தாவேகா நீங்க தானே போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்தீங்க, அதாவது கடிதம் எழுதி கொடுத்தீங்க 10,000 பேர் வருவாங்கன்னு. 27,000 பேர் வந்திருக்கான். உன் கட்சிக்காரன், உன் ரசிகர்கள், உன்னை பார்க்க வரக்கூடிய மக்கள் எவ்வளவு பேர் வருவாங்கன்னு உன் கட்சிக்காரனுக்கே தெரியல. உனக்கு அடிப்படை அறிவே இல்ல. நீ பாட்டுக்கு 10,000 எழுதி கொடுத்திருக்க. 10,000க்கு ஏத்த மாதிரி ஏற்கனவே அதிமுகவும் 10,000 எழுதி கொடுத்தாங்க, வேலுச்சாமிபுரத்தை கொடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில் அவங்க கொடுத்திருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க? எனக்கு அங்க கொடுத்திருந்தா சரியா இருந்திருக்கும். அங்க கொடுத்திருந்தீங்கன்னா இன்னொரு 100 பேருக்கு சேர்த்து கொண்டிருப்பீங்க. இது மட்டும் இல்லாம 12:45 வர வேண்டிய ஆளு 7 மணி வரைக்கும் வர்றாரு. அங்க மக்கள் கூடி நிக்கிறாங்க. கட்சிக்கார எவனாவது தண்ணி வாங்கி கொண்டு வந்து வச்சீங்களா? நீங்க கூட்டம் போடு